விஜயதசமியையொட்டி தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளையும் திறக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதற்காக அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களும் பள்ளிக்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் வெளியிட்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு அரசு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக ராமநாதபுரம் செல்ல உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இன்று மாலை 6 மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலமாக மதுரை புறப்படும் முதலமைச்சர் இரவு 7 மணிக்கு சென்று சேர்கிறார். பின்னர் சாலை மார்க்கமாக கிளம்பி 10 மணி அளவில் ராமநாதபுரம் அரசு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுக்கிறார். நாளை காலை விவசாய சங்கம், வணிகர் சங்கம் மற்றும் மீனவ சங்கங்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிகிறார். பின்னர் காலை 10:30 மணி அளவில் பேராவூரில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிக்காக அரசு மேற்கொண்ட சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு தாட்கோ மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நலத்திட்டங்களை வழங்க உள்ளார். அதன்பின் ராமநாதபுரத்திலிருந்து சாலை மார்க்கமாக மதுரை வரும் முதலமைச்சர் அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்ப உள்ளார். தாவேகாவின் மக்கள் சந்திப்பு 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. கரூரில் கூட்ட நெரிசலில் சொந்தங்களை இழந்து வேதனையிலும் வருத்தத்திலும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள தாவேகா தலைமை நிலைய செயலகம், விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை விஜயின் ஒப்புதலுடன் தெரிவிப்பதாகவும் தாவேகா செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக தாவேகா தலைவர் விஜய் பாடல் பாடி விமர்சித்ததற்கு அவர் பதிலளித்துள்ளார். கரூரில் பரப்புரையில் ஈடுபட்ட தாவேகா தலைவர் விஜய், செந்தில் பாலாஜி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்தபோது டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலித்ததாக பாடல் பாடி விமர்சித்தார். இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. இதற்கு பதிலளித்த செந்தில் பாலாஜி, இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் அதை சந்திப்பதாக கூறினார். இவர் எனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை. இவர் அப்படி இருந்தா இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம். இது போன்ற தவறுகள் நடக்குது, இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம். அதுக்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அதை விட்டுட்டு பொதுவெளியில உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்கள்ல அவர் முன்னெடுப்பாரு. அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதுல ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா? அந்த பாட்டு பாடினவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? போன 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியுமா? இந்த 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நேற்று பாட்டு பாடின அரசியல் தலைவருக்கு தெரியுமா? எதுவுமே பொதுவெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க ஏதோ கொடுக்கறத அந்த இடங்கள்ல ஒரு பாட்டா பாடி பண்ணணுங்கிறதுல மொத்தம் 19 நிமிஷத்துல 10 நிமிஷம் பேசிட்டு இப்ப இது போன்ற ஒரு பேர் இழப்பை உருவாக்கியிருக்காங்க. கரூர் துயர சம்பவத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழு பரிந்துரைத்துள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி தாவேகா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் செய்தியாளர்கள் சந்திப்பு விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நடந்ததா என கேள்வி எழுகிறது. விஜய் மீது செருப்பு வீச்சு உள்ளிட்ட சம்பவங்கள் நடந்ததாக தாவேகாவினர் ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். யார் எங்கே சென்றார்கள், செல்லவில்லை என்று கேட்கும் தகுதி முதலில் திமுகவிற்கு இருக்கிறதா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், தென் மாவட்டங்களில் பெருமழையால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது அங்கு முதலமைச்சர் சென்றாரா என்றும் தெரிவித்தார்.
தமிழ்நாடு, ஆந்திரா, குஜராத், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 28 மாநிலங்களுக்கு வரி பகிர்வு தொகையாக 1,10,603 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. தமிழகத்திற்கு 4,144 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 18,227 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பீகாருக்கு 10,219 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்திற்கு 7,976 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்திற்கு 7,644 கோடி ரூபாயும், மகாராஷ்டிராவுக்கு 6,418 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மாநிலங்கள் மூலதன செலவினங்களை விரைவுபடுத்துவதற்காக வரி பகிர்வின் முன்கூட்டிய தவணையாக இந்த தொகை விடுவிக்கப்படுகிறது என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் 55% அகவிலைப்படி வழங்கப்படும் நிலையில் 3% உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும் என்றும், இதற்காக மத்திய அரசுக்கு கூடுதலாக 10,084 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வால் 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவார்கள் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் 6 ஆண்டுகளில் முதன்முறையாக அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளது. அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிதி மசோதாவுக்கு 60% உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அரசு செலவினங்களுக்கு நிதி விடுவிக்கப்படும். ஆனால் நிதி மசோதாவுக்கு ஆதரவாக அதிபர் டிரம்பின் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் 53% பேர் மட்டுமே ஆதரவு அளித்ததால் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளது. இதனால் விமான சேவை, இராணுவம் போன்ற அத்தியாவசிய துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு சம்பளம் நிறுத்தி வைக்கப்படும். அத்தியாவசியம் அல்லாத பணிகளில் ஈடுபடுவோர் கட்டாய விடுப்பில் அனுப்பி வைக்கப்படுவார்கள் அல்லது பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் அமைந்துள்ள பிலிப்பைன்ஸ் அடிக்கடி நிலநடுக்கத்திற்கு ஆளாகுவதுண்டு. பிலிப்பைன்ஸின் செபு தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 60ஐ கடந்திருப்பது வேதனை தரும் செய்தியாகியுள்ளது. இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட சடலங்களைக் கண்டு உறவுகள் கண்ணீர் விட்டு கதறும் காட்சிகள் காண்போரை கலங்க செய்கிறது. இந்த நிலநடுக்கத்தில் 150க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இன்னொருபுறம் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பாக சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் நில அதிர்வுகளால் அதிர்ச்சியில் அதிர்ந்து போய் தடுமாறிய காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. சமீப ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நிலநடுக்கத்திற்கு ஆளாகி வரும் பிலிப்பைன்ஸில் கடந்த 2022ஆம் ஆண்டு 5 பேர், 2023ஆம் ஆண்டு ஒருவர் உயிரிழந்த நிலையில் இந்த முறை உயிரிழப்புகள் அதிகம் பதிவாகியுள்ள நிலையில் இன்னும் காணாமல் போனவர்கள் குறித்த தகவல் வெளியாகாததால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியா வந்துள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணி 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. அதன்படி இன்று அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்குகிறது. இன்று காலை 9:30 மணிக்கு போட்டி தொடங்க உள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயணன் ஜெகதீசன், வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்சன் ஆகிய தமிழக வீரர்களும் களம் இறங்குகின்றனர். 2006ஆம் ஆண்டு முதல் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக தொடர் வெற்றி பெற்று வரும் இந்திய அணி இம்முறையும் தொடரை வெல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது.